அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய பேரிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையானது பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்பதான முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாயிருக்கிறது, திருத்துவ ஞாயிறு. இன்றைய தினத்தின் துணிப்பொருள் புனித திருத்துவமான கடவுள். இன்றைய நாளிலே சிறப்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இறை செய்தியை எங்களுக்கு வழங்குவதற்காக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் முன்னாள் யாழ்ப்பாண குரு முதல்வரும் நுவரெலிய குரு முதல்வரும் தற்போதைய குருதலாவை பரிதோமாவின் கல்லூரியின் அதிபருமான அருட்பணி நேசகுமார் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தூய ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். அவர் எங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளும், ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் இந்த நாளிலே விசேஷமாய் வருவாராக. நாங்கள் மன்றாடுவோமா? ஆயத்தப்படுத்துவதற்கான வேண்டல். எங்கள் மனதின் விருப்பம், இரகசியம், எண்ணம் அனைத்தையும் அறிந்த கடவுளே, உமது தூய ஆவியால் எங்கள் உள்ளங்களின் சிந்தனைகளை தூய்மைப்படுத்தும். உம்மை முற்றாய் அன்பு செய்யவும், உமது புனித நாமத்தை பக்தியோடு வணங்கவும் நமது ஆண்டவர் கிறிஸ்து மூலம் உமக்கு அருள் செய்யும். ஆமேன். சீர்திரியக வஸ்தே நமோ நமோ என்ற பாடலை பாடுவோம். Amen.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவருக்கூடாக எங்களை மன்னித்து குணமாக்குகிறார். மெனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆம், இப்போது நாம் ஆண்டவருக்கு விரோதமாகவும் பிறருக்கு விரோதமாகவும் எமக்கு விரோதமாகவும் செய்த பாவங்களை அறிக்கை செய்து அவற்றை விட்டு தேவனிடத்தில் இருந்து இரக்கம் பெறும்படியாக பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை எனும் பாடலை ஜெப சிந்தையோடு சேர்ந்து பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கண்டு நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளபடி மன்னிப்பிற்கான உறுதிமொழியை பகிர்ந்து கொள்வோம். அருள்மிக்க ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் மன்னிப்பாராக. அருள்மிக்க ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் மன்னிப்பாராக. ஆமென். உன்னதத்திலே இருக்கிற கடவுளுக்கு மாட்சியும் மண்ணிலே மாந்தருக்கு அமைதியும் உண்டாகட்டும். ஆண்டவராகிய கடவுளே, விண்ணின் வேந்தே, அனைத்தும் வல்ல கடவுளே, தந்தையே, நாம் உம்மை வணங்குகின்றோம். உமது மாட்சிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை போற்றி வணங்குகின்றோம். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே, தந்தையின் ஏக மைந்தரே, ஆண்டவராகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, உலகத்தின் பாவத்தை போக்குபவரே, எம் மீது இரக்கமாயிரும். உலகத்தின் பாவத்தை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேளும். தந்தையின் வலது பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும். நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே அதி உன்னதர். இயேசு கிறிஸ்துவே, தூய ஆவியானவரோடும் தந்தையாம் கடவுளோடும் என்றென்றும் மாட்சியில் வாழ்பவர் நீரே. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சுருக்க ஜெபம். வல்லமை மிகு கடவுளே, தந்தை, மைந்தன், தூயாவியாகிய உம்மேல் நீர் வெளிப்படுத்தினீரே. முழுமையான அன்பு உறவிலே மூவரான ஏகர் வாழ்கிறார்கள். எம்மில் இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். உம்மை நீர் வெளிப்படுத்தும் எல்லா வழிகளிலும் அறிந்து முது நித்திய மாட்சியில் அகமகிழ எமக்கு அருள் செய்யும். ஒரே கடவுளில் 3 நபரான உம்மை போற்றி வணங்குகிறோம். ஆமென். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12 தொடக்கம் 17 வரை, 27 தொடக்கம் 31ஆம் வசனங்கள் வரை. இஸ்ரேலின் ஒப்பற்ற கடவுள்.
கடல் நீரை உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார்? வானத்தை சான் அளவால் கணித்திட்டவர் யார்? மண் உலகின் புழுதியை மரக்காலால் அளந்தவர் யார்? மலைகளை நிறைகோலாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? ஆண்டவன் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார்? அவருக்கு அறிவுரையாளனாய் இருந்து கற்றுத் தந்தவர் யார்? யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார்? அவருக்கு பயிற்சி அளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார்? அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார்? இதோ வேற்றினத்தார் வாளியில் இருக்கும் நீர்த்துளியாகவும் தராசில் ஒட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றனர். இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார். எரிப்பதற்கு லெபனான் போதாது, எரிபலிக்கு அதன் விலங்குகள் பெற்றாது. மக்களினங்கள் யாவும் இல்லாமையாக, ஒன்றுமில்லாமையாக, வெறுமையாக அவரால் கருதப்படுகின்றன. 27ஆம் வசனம் தொடக்கம் 31ஆம் வசனங்கள் வரை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போக களைப்படைய அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையர், நடந்து செல்வர், சோர்வடையர். இது கடவுளின் திருவார்த்தை. வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 - 13 வசனங்கள் வரைக்கும். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இது கர்த்தருடைய திருவார்த்தை. சித்தமோடு இந்த
வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. தந்தை, மைந்தன், தூயாவின் நாமத்தினாலே ஆமென். இன்றைய நாள் திருத்துவ ஞாயிறு. இந்த நாளிலே அருளுரை பயின்று கொள்ள அழைத்த மிலாகிரிய பரிசுத்த தூய பவுல் ஆலய குடும்பத்தாருக்கு என் நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும். திருத்துவ ஞாயிறு என்ற தன்மையினாலே இன்றைய தலையங்கத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய அருளுரையிலே நான் திருத்துவத்தை குறித்து பகுதிகளை நான் 3ஆக வகுக்க விரும்புகின்றேன். முதலாவது, திருத்துவம் என்றால் என்ன? எங்களுடைய அறிவுக்கு ஏற்ப திருத்துவம் என்றால் என்ன? அதற்கு ஒரு வரலாறு உண்டு. இரண்டாவதாக, வேதாகமத்தின் அடிப்படையிலே வேதாம் எவ்வாறு திருத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது, எவ்வாறு வேதாகமத்தில் திருத்துவத்தை கண்டுகொள்ளலாம். மூன்றாவதாக, திருத்துவ கடவுளுக்கும் எமக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன, உறவு என்ன, எவ்வாறு நான் இன்று அந்த திருத்துவ கடவுளுடன் வாழலாம் என்ற நற்செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஆகவே முதலாவதாக, கிறிஸ்தவ விசுவாசத்தில் திருத்துவம் என்றால் என்ன, எப்படி எமது அறிவிக்கைக்கு நாங்கள் அவற்றை விளங்கிக் கொள்ளலாம். எமது கிறிஸ்தவ விசுவாசம் நான் சொல்லுகின்றேன் என்றால் மற்ற மறைகளிலும் திருத்துவத்தை குறித்து பேசப்படுகின்றது. திருத்துவம் என்பது ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றது. அவை மனித ஞானமும் மனித வல்லமையும் இவற்றை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் என்று நம்ப முடியாது. இத்திருத்துவத்தை போதனைகளினாலே, திருத்துவத்தின் குறித்த போதனைகளினாலே ஆதி திருச்சபையிலே பெரிய போராட்டமே வெடித்ததை நாங்கள் வரலாற்றிலே காணலாம். கிறிஸ்துக்கு பின்னர் 318ஆம் ஆண்டிலே எகிப்து நாட்டின் அலெக்சாந்திரியா என்ற தேசத்திலே வாழ்ந்த ஏரியஸ் என்கின்ற குருவானவர், கிறிஸ்து கடவுளுக்கு நிகரானவர் அல்ல, கடவுளுக்கு கீழானவரே கிறிஸ்து என்ற ஒரு போதனையை அவர் போதிக்க தொடங்கினார். இதனாலே திருச்சபை குழப்பமடைந்தது. அத்னாசியஸ் என்கின்ற ஆயர் இவருக்கு எதிராக பிதா, குமாரன், தூயாவி மூவரும் சரிசமமானவர்களே, நிகரானவர்களே, ஒரே ஆழ்தன்மை கொண்டவர்கள் என்பதை அவர் எடுத்து ஏரியஸுக்கு எதிராக போராடினார். அப்பொழுது பேரரசனாயிருந்த கான்ஸ்டன்டைன் என்கின்ற அரசன் கிறிஸ்து பின் 325வது ஆண்டிலே நைசியா என்ற இடத்திலே ஒரு பெரிய திருச்சபை மாநாட்டை கூட்டினார். எல்லா ஆயர்களையும் அழைத்து இந்த பிரச்சனைக்கு, திருத்தத்தை குறித்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படிக்கும் அங்கு கட்டளையிட்டார். எல்லா ஆயர்களும் வந்து கலந்துரையாடி அங்கு மூவர் கடவுளாக விளங்கும் தந்தை, மகன், தூயாவி ஆகிய மூவரும் கடவுள் தன்மையில் ஒரே பொருளாக உள்ளார்கள் என்னும் கொள்கையை கிறிஸ்துவின் உண்மை கொள்கையாக பிரகடனம் செய்தார்கள்.
அதை எதிர்த்த ஏரியஸும் அவனை சார்ந்தவர்களும் கண்டிக்கப்பட்டார்கள், திருச்சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். நீசியா சங்கத்தில் நைசிய நம்பிக்கை அறிக்கை எனும் கிறிஸ்தவ நம்பிக்கை திரட்டு பெற்றுறுதி அறிக்கை அங்கு தொகுக்கப்பட்டு கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடாக அங்கு அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த நைசிய பெற்றுறுதியை நாங்கள் தருணம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் விசுவாசத்தின் அறிக்கையாக திருத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் அறிக்கை செய்வதை நாங்கள் காணலாம். இது எவ்வாறு எங்களுடைய மனித அறிவுக்கு புரிந்து கொள்ள முடியும்? இது ஒரு பெரிய ஒரு கேள்வி. இங்கு நாங்கள் அதற்கு ஆதாரமாக சில எடுத்துக்காட்டுகளை அது முழுமையாக இருக்குமோ தெரியாதான் எடுத்து காட்டலாம். உதாரணமாக நாங்கள் படிக்கின்ற மாணவர்கள் H2O நீரை அந்த குறியீட்டாலே அழைப்பார்கள். அதை நான் குளிர்சாத பெட்டியில் வைக்கின்ற பொழுது அது பனிக்கட்டியாக அங்கு காட்சி அளிக்கின்றது. அதை எடுத்து வெளியால் வைக்கின்ற பொழுது தண்ணீராக அது மாற்றம் அடைகின்றது, நீராக இருக்கின்றது. அதை நாங்கள் கொதிக்க வைக்கின்ற பொழுது அது நீராவியாக அது வெளியேறுகின்ற ஆவியாக மாற்றப்படுகின்றது. ஒரே பொருள் நாங்கள் பார்க்கின்றோம் 3 விதமாக அங்கு காணப்படுகின்றதை நான் கண்டுகொள்ளலாம். அதே வண்ணமாகத்தான் நாங்கள் கண்டுகொள்ளலாம். அங்கு 3ஆம் அதிகாரத்திலேயே இயேசுவுக்கும் நிக்கதேமுக்கும் நடந்த உரையாடலிலே நிக்கதேமு கேட்கின்றான், இது எப்படியாகும்? இயேசு சொல்லுகின்றார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இது எப்படியாகும்? அல்லது தேவதூதன் மரியாளுக்கு வந்து கிறிஸ்து பிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது மரியாளும் கேட்கின்ற கேள்வி, இது எப்படியாகும்? அங்கு கூறப்படுகின்ற மறுமொழி என்னவென்றால், மனிதனால் முடியாதது கடவுளால் ஆகும் என்பதாகும். ஆகவே மனித வல்லமையின் எம்மால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. அவைகளை நாங்கள் கண்டுகொள்வதும் மிகவும் கடினம். ஆனால் உங்களுடைய விசுவாசம் தந்தை, மைந்தன், தூயாவி ஒரே கடவுள் என்பதை நாங்கள் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, கிறிஸ்தவ திருத்துவம் வேதாமத்தின் அடிப்படையில் இப்படி பார்க்கப்படுகின்றது, வேதாமம் இப்படி வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். திருத்துவம் என்ற வார்த்தையை வேதாமத்தில் நாங்கள் தேடிவோமாயினால் எங்களால் காண முடியாது. ஆனால் திருத்துவம் வேதாமத்தில் இல்லையா என்று நாங்கள் கேள்வி கேட்போம். ஆனால் எங்கும் பரந்து வியாபித்து காணப்படுகின்றதை நாங்கள் காணலாம். திருத்துவ உபதேசம் இடையில் வந்ததல்ல, வேதாமத்தோடு கலந்து காணப்படுகின்றது. ஒரே நித்திய தேவன் திருத்துவமாக இப்படி செயற்படுகின்றார் என்பதை வேதாம் அற்புதமாக விளக்கி காண்பிக்கின்றதை நாங்கள் காணலாம். ஆதி ஆகமத்தில் நாங்கள் காண்போம். ஆனால் அங்கு கடவுள் உலகத்தை உருவாக்குகின்றார், வார்த்தையாகிய கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை உருவாக்குகின்றார், தூய் ஆவியான ஜலத்து மேல் அசுவாடி கொண்டிருக்கின்றார். அற்புத காட்சி. இரண்டாவதாக இன்னும் ஒரு காட்சி நாங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துடைய திருமுழுக்கிலே கிறிஸ்து திருமுழுக்கு எடுக்க வருகின்றார். வானத்திலிருந்து சத்தம் கேட்கின்றது, இவருடைய பிரிய குமாரன், இவர் நான் அன்பாயிருக்கின்றேன், இவருக்கு செவிசாயுங்கள். அப்பொழுது தூய் ஆவியானவர் புறா வடிவிலே கிறிஸ்துவில் வந்து அமர்ந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அற்புத காட்சி, திருத்துவத்தினுடைய ஒரு அற்புதமான காட்சி நாங்கள் காணலாம். ஆகவே இன்னும் அநேக வசனங்களை நாங்கள் வேதாமத்தில் காணலாம். நாங்கள் பூமியில் இறங்குவோமாக, நாங்கள் விடுவிப்போமாக, நாங்கள் நமது காரியமாக யார் போவான், இப்படியாக மூவரும் கடவுள் நாமன் சொல்லி பேசுகின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் வேதாமத்திலே கண்டுகொள்ளலாம். மரியாளுக்கு தேவன் சொல்லுகின்ற பொழுதும் அந்த வார்த்தையிலே அதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளுடைய வல்லமை உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடம் பிறக்கும் குழந்தை தூயது, அவர் இறைமகன் எனப்படுவார் என்று கூறப்படுகின்றது. வேதாகமம் முழுவதும் திருத்துவத்தினுடைய தன்மை கலந்திருக்கின்றதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். மூன்றாவதாக, இன்று பரிசுத்த திருத்துவத்துக்கும் எமக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன, உறவு என்ன, என்ன சம்பந்தம் என்பதை குறித்து நாங்கள் காணலாம். முதலாவதாக, ஞாயிறு தோறும் நாங்கள் ஆலயத்திலே வந்து அல்லது தருணம் கிடைக்கும் பொழுதெல்லாம்
திருத்துவத்தினுடைய அந்த பற்றுறுதியை நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். பற்றுறுதி அறிக்கை, விசுவாசத்தின் அறிக்கை, அதிலே திருத்துவம் வெளிப்படுகின்ற திருத்துவத்திலே நம்பிக்கை வைக்கின்றோம், அதை அறிக்கையிடுகின்றோம். அது முதலாவது. எங்களுடன் இரண்டரை கலந்தது. திருத்துவம் எங்கள் மத்தியிலே பிரசனமாயிருக்கின்றார், திருத்துவ கடவுளுடன் பிரசனமாயிருக்கின்றார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். இரண்டாவதாக ஞானஸ்நானத்திலே திறப்படுத்தலிலே எங்கள் நெத்தியிலே சிறு அடையாளம் போடுகின்ற பொழுது தந்தை மைந்தன் தூய் ஆவி என்கின்ற திருத்துவ கடவுள் நாமத்தினாலே அங்கு எங்களுக்கு அடையாளம் பொறிக்கப்படுகின்றது. திருமணமாயிருக்கலாம், நல்லடக்க வழிபாடாயிருக்கலாம், திருத்துவத்துடைய நாமம் அங்கு உச்சரிக்கப்படுகின்றதையும் வாக்குறுதி அளிக்கப்படுகின்றதையும் ஆசீர்வாதம் அந்த நாமத்தினாலே கொடுக்கப்படுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே எங்களுடன் இரண்டிட கலந்த அந்த ஆசீர்வாதங்களும் அந்த வாக்குறுதியிலும் உங்கள் வாழ்வை புதிதாக்குகின்றது. மூன்றாவதாக எம்மை ஒரு ஒருமைப்பாட்டுக்குள் அழைக்கின்றது. தந்தை மகன் தூய் ஆவி எப்படி ஒரு அன்பின் ஒருமைப்பாட்டுக்குள் ஒன்றாக இருக்கின்றார்களோ அதே போல நாங்களும் ஒன்றாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரே குடும்பமாக, ஒரே திருச்சபையாக, ஒரே தேசமாக, ஒரே மனுக்குலமாக இந்த உலகத்திலே வாழும்படிக்கு அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் கடவுள் ஒரே ஒருமைப்பாட்டுக்குள் ஒன்றாக இருக்கின்றார். அதே போல நாமும் ஒரே மனுக்குலமாக, அதே அன்பிற்குள், அதே கட்டுப்பாட்டுக்குள் கடவுளுடைய தூய குடும்பமாக வாழும்படிக்கு நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த திருத்துவ ஞாயிறிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். பற்றுறுதி அறிக்கையை ஏறெடுப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்த அனைத்திற்கும் முந்தியவரான ஒரே கடவுளாகிய பிதாவை நம்புகிறீர்களா? நான் நம்புகின்றேன். அவரிலே நான் நம்பிக்கை வைக்கின்றேன். மனுக்குலத்தை மீட்டுக்கொண்ட அவரின் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நான் நம்புகின்றேன். அவரிலே நான் நம்பிக்கை வைக்கின்றேன். இறை மக்களுக்கு வாழ்வளிக்கும் புனித ஆவியானவரை நம்புகிறீர்களா? நான் நம்புகின்றேன். அவரிலே நான் நம்பிக்கை வைக்கின்றேன். இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதுவே எனது நம்பிக்கை. பிதா, குமாரன், தூய ஆவியாகிய ஒரே கடவுளை நம்புகின்றேன். அவரிலே நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேளும் என்று நான் கூறும்போது மாறுத்தரமாக நீங்கள் ஆண்டவரே அருள் கூறும் என்று பதிலளிக்கவும். மன்றாடுவோம். எமது தேசத்திற்காக மன்றாடுவோம். ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரத்தில் இருக்கும் சகல உத்தியோகத்தர்களுக்காகவும் மன்றாடுவோம். நாட்டு மக்கள் அனைவரும் இன மத மொழி பேதமின்றி நீதி, சுயமரியாதை, சுதந்திரம் என்பவற்றை அனுபவிக்கும் விதமாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய ஞானத்தையும் வழிநடத்துதலையும் விருப்பத்தையும் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கொடுக்கும்படியாகவும், அதிகாரிகள் தங்கள் சலுகைகளுக்கு மேலாக தங்களின் பதவிகளின் பொறுப்புக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக அவர்களின் இருதயங்களில் மாற்றத்தை கொண்டு வரும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆண்டவரே, அருள் கூறும். வரப்போகின்ற தேர்தலுக்காக மன்றாடுவோம். நாட்டையும் நாட்டு மக்களையும் உண்மையாக நேசித்து நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டில் அனைத்து மக்களின் சமாதானத்திற்காக பாடுபடும் நபர்கள் தேர்தலில் தெரிவு செய்யப்படவும், சரியான நபர்களை தெரிவு செய்ய நாட்டு மக்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கும்படியும் மன்றாடுவோம். தேர்தல் ஆணையாளர், தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அதிகாரிகள், ஊழியர்கள் நேர்மையாக செயற்படவும், வன்முறைகளின்றி அமைதியாக தேர்தல் நடக்க சகலரும் ஒத்துழைக்கும்படியாகவும் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, அருள் கூறும். உலகெங்கும் கோவிட்-19 தொற்றானது முடிவுக்கு கொண்டு வரவும், மரணங்கள் தவிர்க்கப்படும்படியாகவும் மன்றாடுவோம். மீண்டும் நாடுகள் இயல்பு நிலைக்கு வரவும், பொருளாதாரங்கள் கட்டியெழுப்பப்படவும் மன்றாடுவோம்.
இதனால் வேலை இழந்தவர்கள், தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள், இன்னும் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே இவர்களின் உடல் உள நல தேவைகளை சந்திக்கும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆண்டவரே அருள் கூரும். உலகெங்கும் நீதி உண்மைக்கு போராடுபவர்களுக்காகவும், நீதியின் நிமித்தம் பாடு அனுபவிப்பவர்களுக்காகவும், சிறையில் வாடுபவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இன மத மொழியின் பேரால் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு துன்பப்படுவோருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி அவர்களின் விடுதலைக்கு வழிவகுக்கும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே அருள் கூரும். திருச்சபைகளின் ஒற்றுமைக்காக மன்றாடுவோம். திருச்சபைகளின் ஒவ்வொரு அங்கத்தவரும் ஆண்டவரின் வார்த்தையிலும் விசுவாசத்திலும் பலப்படவும், திருச்சபை உலகத்திற்கு வெளிச்சமாக சாட்சியாக இருக்கும்படியாகவும் திருச்சபைகளை மாற்றும்படி மன்றாடுவோம். மறுபடியும் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆலயத்தில் ஆராதிக்க ஏற்ற சூழ்நிலையை விரைவில் தரும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆண்டவரே அருள் கூரும். பரலோகத் தந்தையே, உமது அரசு விரைவில் வருவதாக. உமது புனித ஆவியானவரின் நித்திய உறவால் நாம் பலப்படுத்தப்பட்டு உமது மைந்தன் பெரும் ஆட்சியோடு வருகை தரும்போது அவரை நாம் ஆனந்தத்தோடு எதிர்கொள்ள எமக்கு வரம் தாரும். எங்கள் இடையீட்டாளர் இயேசு கிறிஸ்து மூலம் இதை வேண்டுகின்றோம். ஆமேன். ஆண்டவரே இயேசுவே வாரும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து இப்பொழுது சமாதான வாழ்த்துக்களை தெரிவிக்கப் போகிறோம். ஆகவே என்னோடு சேர்ந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நீங்கள் இந்த சமாதான வாழ்த்தை சொல்லுங்கள். ஆண்டவருடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக. ஆமென். பிதா, குமாரன், தூயாவி ஆகிய திரியேக இறைவனுடைய பேரினாலே மீண்டும் ஒரு முறையாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்தும் இந்த காணொலி கூடாக உங்களுடைய இல்லத்துக்குள்ளே வர இறைவன் தருகிற மகா கிருபைக்காய் இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற அதே நேரம் திரை பின்னணியிலே இதற்காய் சிரமப்பட்டு பணிபுரியும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆலயம் இப்பொழுது காலை 10 மணி தொடக்கம் மாலை 3 மணி வரை திறக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் ஒரு சில பகுதிகள் எங்களுடைய ஜெபங்களுக்காக திறந்து விடப்பட்டுள்ளது.
ஆகவே நீங்கள் இந்த பகுதியை, இந்த பிரதேசத்தை கடந்து போவீர்கள் சொன்னார் ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய ஜெபங்களை சொல்லும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல எங்களுடைய வருடாந்த பொதுக்கூட்டத்தினுடைய திகதி இன்னும் முடிவு செய்யப்படாவிட்டாலும் வாக்காளர் உறுப்பினர் பட்டியல் இப்பொழுது ஆலயத்தின் விளம்பர பலகையிலே போடப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் ஆலயத்தை கடந்து போவீர்கள் என்று சொன்னால் அதையும் வந்து பார்க்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்தும் இறைவன் எங்களோடு பயணம் செய்கிறார். அவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. உங்கள் ஒருவரையும் எங்கள் ஜெபங்களிலே நாங்கள் அனுதினமும் தாங்கி ஆண்டவருடைய கருத்திலே அர்ப்பணித்து உங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் தாமே எங்களோடு இருப்பார். ஆமென். பிதாவாகிய தேவனே, உமது ஒரே மைந்தனுடனும் பரிசுத்த ஆவியுடனும் உமது நித்திய அன்பின் மகிமையை நீர் வெளிப்படுத்தியதால் இப்போது நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மூவராக மாட்சிமையில் சமமானவர்களாக, மேன்மையில் பிரிக்கப்படாதவர்களாக இருக்கும் நீர் எப்போதும் வணங்கப்படுவதற்கும் போற்றப்படுவதற்கும் ஏற்றவராயிருக்கிறீர். திரியேக தேவன் உங்களை பற்றுறுதியிலும் அன்பிலும் வலுப்படுத்துவாராக. அவர் உங்களை எல்லா பக்கத்திலும் இருந்து பாதுகாப்பாராக. அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் சமாதானத்துக்குள்ளும் வழி நடத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேகதையுடைய ஆசீர்வாதம், வழிநடத்தல், பிரசன்னம், கிருபை உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் அன்பர் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தந்தையாகிய தேவனிடமிருந்து எங்களுக்கு சமாதானம் கிடைக்கட்டும். கடவுளின் ஒரே மைந்தனான எங்களது சமாதான பிரபுவிடமிருந்து எங்களுக்கு சமாதானம் கிடைக்கட்டும். வாழ்வு கொடுப்பவரான கடவுளின் தூய ஆவியானவரிடமிருந்து எங்களுக்கு சமாதானம் கிடைக்கட்டும். திரியேக தேவனின் சமாதானம் எப்பொழுதும் எங்களுடன் இருக்கின்றது. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்ற பாடலை பாடுவோம். Love you.